எக் ஃப்ரீசிங் எப்படின்னா என்ன, பேஷண்ட்ஸ் வந்து 35-40 வயசுல தான் பேபிக்கே வராங்க. சில சமயம் அப்பவும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுல கெரியர் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால டெஸ்ட் பேபி முறையில நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு முட்டையை வளர வச்சு அல்ட்ராசவுண்ட் மூலியமா முட்டை வெளியில எடுத்து இதை வந்து ஃப்ரீசிங் அப்படின்னா அந்த ஃப்ரீசர்ல வச்சுட்டு, இப்பெல்லாம் விட்ரிஃபிகேஷன் இருக்கு, இந்த டெக்னாலஜி இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஃப்ரீஸ் பண்ணிட்டு எப்போ வேணாலும் நம்ம வந்து அதை வெளியில எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சில சமயம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு யங் ஏஜ்ல ஒரு 20 வயசுலயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா ஒவ்வொரு வாட்டி அந்த பீரியட் பிளட் கலெக்ட் ஆக மோர் அண்ட் மோர் ஓவரி டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும். அதனால அவங்க அந்த டைம்ல வந்து அந்த முட்டையை வெளியில எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி 3 வாட்டி கூட ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏஎம்ஹெச்ன்றது முட்டை வளர்ச்சியை சொல்றது, எத்தனை முட்டை இருக்கு அப்படின்றது ஒரு ரஃபா சொல்ற பிளட் ஹார்மோன். சோஷியல் எக் ஃப்ரீசிங் அப்படின்றது 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, இனிமே எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் தெரியாது, நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய வராங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஜாப் தேவை, அதனால எக்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ வந்து நம்ம பேபியை ஃபார்ம் பண்ணி உள்ள வச்சுக்கலாம்.